நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைய பணக்காரன் ஆக்கக்கூடிய எண், ஒரு பணக்காரரை ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைய பணக்காரன் ஆக்கக்கூடிய எண், ஒரு பணக்காரரை ஏழை ஆக்கக்கூடிய எண்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவதுங்க, கஷ்டப்படுறவங்க என்னைக்கும் கஷ்டமே பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பணக்காரரா இருக்கிறவங்க என்னைக்கும் பணக்காரராகவே இருக்கவும் மாட்டாங்க. ஏழை பணக்காரனும் ஆவாங்க, பணக்காரன் ஏழையும் ஆவாங்க. என்னடா இது சினிமா பட டைலாக் மாதிரி பேசுறாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களும் நமக்கு அதுக்கு உண்டான வரங்களை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட வரும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, முதல்ல கஷ்டம் கொடுக்கக்கூடியதுலயே ரொம்ப மோசமான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 82. இந்த 82ங்கிற நம்பரு யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ, இங்க பாருங்க, இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் உங்க மொபைல் நம்பர்ல இருக்கலாம், வண்டி நம்பர்ல இருக்கலாம், நீங்க போன்ல பாஸ்வேர்டா யூஸ் பண்ணிருக்கலாம், ஏடிஎம் பின் நம்பரா வச்சிருக்கலாம், இல்ல எப்படி வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த 82வது வருஷம் பிறகுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றவங்கள 100க்கு 10 பேரும் கூட கிடையாது. கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர். சரிங்களா? எல்லாமே அனுபவத்துல தாங்க சொல்றோம். இங்க ஏதோ சும்மா வந்து கதை விடுறதெல்லாம் கிடையாது. நீங்களே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட உண்மை என்ன, அற்புதம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல 82 இருந்தாலும் உங்களை கஷ்டம் தான் படுத்தும். அது எப்படிப்பட்ட கஷ்டங்க? ரொம்ப ஏழையா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 38. இங்க பாருங்க, இந்த 38ஆம் நம்பர் யார் கையில எல்லாம் இருக்கோ, உழைச்சு 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 வட்டி கொடுக்க, அது கொடுக்க, இது கொடுக்க, இவனை கொடுக்க, அவனை கொடுக்க, கடனை கட்டியே காணாம போயிடுவாங்க. சம்பாதிக்கிற காசுல முக்கால்வாசி கடனை கட்டி வீட்டுல ஒழுங்கா ஒண்ணு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அவ்வளவு சிரமத்தை கொடுக்கக்கூடிய எண் தான் இந்த 38. சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 58. இந்த 58ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்ட பானையில நீங்க தண்ணி மோந்து ஒரு குடத்தை நிறைக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இந்த ஓட்டப்பானையில காசு சேர்த்துறேன்னு சொல்லிட்டு போட போட கீழே போயிட்டே இருக்கும், சேர்த்தவே முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இந்த 58. இங்க பாருங்க, இங்க சொல்லக்கூடிய எண்கள் மொபைல் நம்பர்ல எந்த இடத்துல இருந்தாலும், டூ வீலர் நம்பர்ல எந்த இடத்துல இருந்தாலும், உங்க பேர்ல கூட்டுத்தொகையை வந்தாலும், உங்க கம்பெனியில நீங்க வச்சிருக்கக்கூடிய பேர், உங்க நிறுவனத்துல, அதாவது நீங்க தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்துல டோட்டல் பேரு இந்த 58ல வந்தாலும், இங்க சொல்லக்கூடிய மோசமான எண்கள்ல ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். வெளி உலகத்துக்கு வேணா நீங்க பந்தாவா பக்கட்டா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த எண்களே காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? அந்த 58ங்கிறதும் ரொம்ப மோசம். அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 62. இந்த 62 நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அவ்வளவு மோசமான நம்பர். நல்லா இருக்க வைக்கோங்க. பாருங்க, சுகமா இருப்பான், நல்லா செலவு பண்ணுவான், நல்லா சம்பாதிப்பான், ஓகே சூப்பர், நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுத்து இருக்கிறதெல்லாம் காணாம போயிடும். எப்படிங்க? எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி இருந்தாலும் சரி, இருக்கிறதெல்லாம் காணாம போயிடும். இங்க பாருங்க, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 91. இந்த 91ங்கிற நம்பரு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பத்தவே பத்தாது. டே மச்சான் 1 லட்ச ரூபா கொடுறா, டே மச்சான் 2 லட்ச ரூபா கொடுறா, டே மச்சான் 1 கோடி ரூபா கொடுறா அப்படின்னு அங்கங்க வாங்கி வாங்கி போட்டு போட்டு மிச்சமே எடுக்க முடியாது. எப்படிங்க? தொழில பெரிய லாஸ் பண்ணக்கூடியவங்க இந்த 5 நம்பர் சம்பந்தப்பட்டவங்க தான். சரிங்களா? இந்த 5 நம்பரு பெரிய, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, இந்த எண்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க பெருசா எங்கேயோ லாக் ஆக போறீங்கன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். உங்களுக்கு மோசமான திசை வரப்போகுது, அதை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத முன்னாடியே குறிகாட்டுது. சரிங்களா? சரி, இப்ப மோசமான எண்கள் பார்த்தாச்சு. இனி அடுத்து நல்ல எண்களை பார்க்க போறோம். சரிங்களா? நல்ல எண்கள்ல பாருங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கையில யாராவது இப்ப சொல்லக்கூடிய நம்பர் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா
ஃபியூச்சர்ல நல்லா இருக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி, நல்ல நம்பர்ல இப்ப முதல்ல என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா 16. இங்க பாருங்க என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லுவாங்க. அட என்றும் 16பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 16ங்கிறது அவ்வளவு அதிர்ஷ்டமான நம்பரு. இங்க பாருங்க, கார்ல 16 சொல்லி வாங்கணும்னு சொன்னா லட்சக்கணக்கில் பணம் கட்டினா தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு போட்டி போடுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஒரு தடவை நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு கொடுத்தோம், திருப்பூர் ஆர்டி ஆபீஸ்ல போய் பதிவு பண்ண போனாங்க. அப்ப போய் கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஏப்பா இது எம்எல்ஏ பதிவு பண்ணியிருக்காருப்பா இந்த நம்பரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, எம்எல்ஏ கேட்கறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அது பெரிய இடத்துக்கு போகுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாங்க, லட்சாதிபதியா இருப்பாங்க, கோடீஸ்வரரா இருப்பாங்களோ அவங்க கையில மட்டும்தான் இந்த 16 போய் சேரும். சரிங்களா? இங்க கஷ்டப்படுறவங்க கையிலேயே அந்த 16ங்கிற நம்பர் இருந்தாலும் உங்களை நல்லபடியா ஃபியூச்சர்ல நல்லபடியா பணக்காரரா ஆக்க போகுது, வசதியா வரப்போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80. இந்த 80 நம்பர் யார் கையில எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாமே நல்ல வசதி வாய்ப்போட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வாழ போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க கையிலயும் இருக்கும். ஃபியூச்சர்ல அதாவது படிப்படியா மேல ஏறிட்டு இருப்பாங்க தெரியுங்களா வாழ்க்கையில, அவங்க கிட்ட எல்லாமே இந்த 80ங்கிறது வந்து சேரும். அப்புறம் இன்னொன்னு, எப்பா எனக்கு போதும்பா, நிம்மதியா இருக்கேன்ப்பா, சூப்பரா இருக்கேன்ப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்லங்க, அவங்க கையிலயும் இந்த 80ங்கிறது வந்து சேரும். சரிங்களா? இதே யாராவது சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 85. இந்த 85 நம்பர் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குபேரனோட நம்பருங்க. எப்படிங்க? குபேர மாதிரி அவ்வளவு பணம் காசு இருக்கக்கூடிய நம்பரு. சரிங்களா? இந்த 85 யார் கையில எல்லாம் மொபைல் நம்பர்ல இருந்தாலும் சரி, டூ வீலர் நம்பர்ல இருந்தாலும் சரி, உங்க பேர்ல கூட்டுத்தொகை வந்தாலும் சரி, உங்க கம்பெனி நேம்ல கூட்டுத்தொகை வந்தாலும் சரி, சூப்பரா இருக்கும். சரிங்களா? இந்த 85ங்கிறது ஒரு ஏழை கையில இருந்தாலும் முன்னுக்கு வந்துருவாங்க, பணக்கார கையில இருந்தா மேலும் மேலும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத அது காட்டும். சரிங்களா? அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 79. இந்த 79 எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்து லட்ச லட்சமா சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க பாருங்க, இது வந்து எப்படி இருந்தாலும் லட்சாதிபதி கோடீஸ்வரங்க கிட்ட தான் இந்த 79ங்கிறது வந்து நிக்கும். சரிங்களா? உங்க மொபைல் நம்பர்ல 79 இருந்தாலும் சரி, வண்டி நம்பர்ல 79 இருந்தாலும் சரி, உங்க பேர்ல கூட்டுத்தொகையில வந்தாலும் சரி, உங்க கம்பெனியோட நேம்ல கூட்டுத்தொகையில வந்தாலும் சரி, இந்த 79ங்கிறத நீங்க பாஸ்வேர்டா கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். இங்க பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க லட்சாதிபதி கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 79. சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 95. இந்த 95 நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாத்துக்கும் மேல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பணம், காசு அப்படிங்கறதும் தங்கு தடை இல்லாம கிடைக்கக்கூடிய இந்த 95. சரிங்களா? இங்க இப்ப சொன்ன இந்த 5 நம்பருமே பணக்கார நம்பர். ஏழைக்கிட்ட இருந்தா பணக்காரன் ஆக போறீங்க. சரிங்களா? இதே முதல்ல சொன்ன 5 நம்பரும் ஏழை நம்பர். பணக்காரங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிரமத்துல கீழே இறங்கி வந்து ஏழையாக போறீங்கன்னு அர்த்தம். கவனமா இருந்துக்குங்க. சரிங்களா? சரி, இந்த எண்களோட டீட்டெயில் எல்லாம் ரொம்ப சொன்னோன்னு வச்சுங்களேன், பாக்குறவங்களுக்கு பயம் வந்துடும். எப்பா என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு அளவா தான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு நம்ம வீடியோ எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னென்ன நம்பர் எப்படி எப்படி எல்லாம் பலன் கொடுக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த நம்பர்லாம் உங்க கையில இருக்குது அப்படின்னு சொன்னா பயந்துக்கெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு மொபைல் நம்பர்ல இருக்கலாம், டூ வீலர் நம்பர்ல இருக்கலாம், பேர்ல கூட இருக்கலாம், கம்பெனி நேம்ல கூட இருக்கலாம். மாத்திக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, வஜ்ராயுதம் உங்க கையில இருந்தாதான் அந்த வஜ்ராயுதத்தை விட்டு ஜெயிக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு அட்டகத்தி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதுல நீங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் உங்க கையில இருக்கிறது எப்படிப்பட்ட சிறந்த வரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்க, நல்ல எண்கள் நம்ம கையில இருந்தாலே நல்லா சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. மோசமான எண்கள் கையில இருக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மோசமான சிந்தனைகள் தான் வரும், மோசமான செயல்பாடுகள் தான் வரும், மோசமான மனிதர்கள் தான் வருவாங்க. அவங்க கிட்ட பழகும் போது கெட்டதுதான் நடக்கும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரையும் நம்மளை சுத்தியும் நல்ல எண்களும், நல்ல மனிதர்களும், நல்ல சிந்தனைகளும், நல்ல உணவுகளும் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா மனுஷன் நல்லாவே இருக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. பாருங்க, அவங்க போன் கான்டாக்ட் எடுத்து பாருங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன நம்பர் இருக்கு, இந்த சொன்ன நம்பர்ல யாருக்காவது இருக்கு அப்படின்னா, டே நண்பா இந்த மாதிரி நம்பர் இருக்கு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. அவரும் பார்த்துட்டு உஷாராயிக்குவாரு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரிங்களா? உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா?
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.